கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உன்னத பாட்டு என் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த ரோஸ் ஆஃப் ஷாரோன். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, உன்னுடைய இருதயத்தில் பலவிதமான சிந்தைகளோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சில துக்கங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரியத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் யாருக்கும் எதேட்சியாக போவதே கிடையாது. இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். அவரை ஆராதிக்கிற நமக்கு இந்த காலை வேளையில் அவர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம், அந்த சாரோனின் ரோஜாவிலிருந்து புறப்படுகிற நறுமணங்கள் நம்மை வந்து அடைகிறதாக. அந்த லீலி புஷ்பங்கள் பள்ளத்தாக்கில் பூத்து குலுங்குகிறவைகள் நம்ம இதயத்திற்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் காலை வேளையிலும் ஆறுதலை கொடுக்கிறவர், புதிய இருதயத்தை கொடுக்கிறவர், புதிய பலனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த நாளிலும் இந்த சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை நோக்கி தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த மலர்களுக்குள் எவ்வளவு அழகு! அந்த தேசத்திற்குள்ளாக அவைகள் பறந்து விரிந்து தங்களுடைய அழகை வெளிப்படுத்தும் பொழுது எத்தனை கண்கள் அதை கண்டு தங்களுடைய இதயத்தை கொடுக்கிறார்கள். இந்த நாளிலும் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அருமையானவராக, இனிமையானவராக, வல்லமை உள்ளவராக, உன் வாழ்வை மாற்றக்கூடியவராக இருக்கிற சாரோனின் ரோஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீர் என்னுடையவரப்பா, நான் உம்முடையவன். உம்முடைய அன்பினால் என்னை இன்னும் அதிகமாக இடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் என்னை போதித்து வழி நடத்தும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, இந்த அன்பிற்கு நிகரான ஒரு அன்பு இந்த உலகத்தில் கிடையவே செய்யாது. நாம் எதை தேடினாலும் தாயின் அன்பு ஒருபுறம், சகோதர சகோதரிகள் நட்புகள் அன்புகள் எல்லாம் இந்த ஒருபுறம் இருந்தாலும், இந்த இயேசுவின் அன்பிற்குள்ளாக நீங்கள் வருவீர்களானால் இந்த அன்பிற்கு நிகரான ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த காலவேளையில் இந்த சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு நம்ம அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நறுமணத்தை வீசக்கூடிய வல்லமை உள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன எண்ணங்களோடு தங்களுடைய இதயத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுங்கப்பா. மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து கிரியை புறப்பட்டு வரட்டும். இந்த நாள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியே குடும்பமாய் மூடி உம்முடைய சட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளும். இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.